மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம் பாஸ்மதி ரைஸில். ஸோ நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ நாட்டுக்கோழி சேர்க்க போகிறேன். நம்ம வந்து 1 கூட போட்டுக்கலாம், அரையும் போட்டுக்கலாம், அல்லது 2 கூட போட்டுக்கலாம். 2க்கு மேலே போட்டோன்னா மசாலா பத்தாது, நம்ம போடுற மசாலா. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தான் செய்ய போகிறேன். நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்ஸில் சனி ஞாயிறில் வந்து அபுதாபி, ஷார்ஜா, ராசல் கைமா, துபாய் இந்த 4 ரெஸ்டாரண்ட்லேயும் சனி ஞாயிறில் நாட்டுக்கோழி பிரியாணி கிடைக்குது. அண்ட் வந்து திண்டுக்கல் பிரியாணியும் கிடைக்குது சனி ஞாயிறில். பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா ரெஸ்டாரண்ட் ஜேபியில் எவ்ரிடே நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது, டர்க்கி பிரியாணி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிருவோம். அடுப்பு ஓரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து 2 தண்ணி போட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு 3வது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ இது நாட்டுக்கோழி கழுவி தண்ணியில் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிராய்லர் சிக்கனுக்கும் நாட்டுக்கோழிக்கும் வித்தியாசம் இருக்கும். பிராய்லர் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா லெக் ரொம்ப தடியாக இருக்கும், ஸோ ஜூஸியாக இருக்கும். இது வந்து எப்படின்னா சப்பையாக இருக்கும், கறி நிறைய எலும்பு வரும் இதில், அதே சமயத்தில் கொழுப்பு வரும். மட்டன் மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 1 கிலோ மட்டன் பிரியாணி போட்டிருக்கோம். சாஃப்டான மட்டன் போடுவோம். நம்ம ரெஸ்டாரண்ட்லேயும் அதே மாதிரி தான் மட்டன் சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து அரை மணி நேரம் ஆகும். அதே மாதிரி தான் இது. அடுப்பை செட் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டோம். இப்போ நார்மலான மசாலா வேணும் 1 கிலோ பிரியாணிக்கு அப்படின்னா 400 கிராம் வெங்காயம் போடலாம். இல்லை கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா வேணும்னா 450, நிறைய மசாலா வேணும்னா ஒரு அரை கிலோ வெங்காயம் போடலாம். நான் வந்து 450 கிராம் வெங்காயம் உரிச்சு வெட்டியிருக்கேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணினாலே அப்படியே பார்க்குறதுக்கு ஜூஸியாகவும் அப்படியே ஷைனிங்காகவும் இருக்கணும். அதனால் நார்மலாக நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்வோம், 200 ml ஊற்றுவோம், அதுலேயும் கொழுப்பு வரும். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ ஊற்ற போகிறோம், 250 கிராம். எண்ணெயும் வெங்காயமும் சேர்ந்து சூடாகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம மட்டன் சிக்கன் பிரியாணி செய்யும்போது ஒரு கிராம் போடுவோம். நாட்டுக்கோழி இருக்கும்போது கொஞ்சம் கவுச்சி இருக்கும். ஏன்னா கொழுப்பு பார்த்திங்கன்னா அது மஞ்சளாக இருக்கும் நாட்டுக்கோழியில். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 7 ஏலக்காயை சேர்க்குறேன். கிராம்பு ஒரு 10லேருந்து 12, பட்டை ஒரு 2 கிராம் சேர்க்குறேன். பிரியாணியில் வந்து நிறைய பட்டை சேர்த்தோம்னா பட்டையோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணும். ஏலக்காய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. பட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சுருள் பட்டை போட்டுக்கோங்க. அந்த கட்டியாக இருக்கும், அந்த பட்டையில் வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் மாறும், அது வேண்டாம். ஓகே, இப்போ இந்த வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ கறி வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம், இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரத்துக்கு அரிசி ஊற போடலாம். நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி அரிசி ஊற போட்டிங்கன்னா தண்ணியை நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம சுடு தண்ணியில் போட்டு வடித்து எடுக்க போகிறோம். இது வந்து வடி பிரியாணி, சரிங்களா? மசாலா வேறு வந்து அதை உரியணும். அப்போ என்ன ஆகும்னா லாஸ்ட்டில் தம் எடுக்கும்போது சேமியா மாதிரி வராது, லைட்டாக குழஞ்சா மாதிரி வரும். அரிசி ஊற வைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்ம பிரியாணியில் போடுற வெங்காயம் நைஸாக பேப்பர் மாதிரி கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பச்சடி மாதிரி மசாலாவே நிற்காது. கொஞ்சம் தடியாக கட் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் போடும்போது, இப்போ வீடியோலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் 11-12 மணி வரைக்கும் பொக்கடா, வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாமே கிடைக்குது. அப்புறம் வந்து இந்த கறி சமோசா, அந்த முக்கோண சமோசா வரும், ஆனியன் சமோசா, ஃப்ரெஷ் மில்க் டீ, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரெக்ட் சாயா, சுக்கு காப்பி, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு எல்லாமே இருக்குது. ஃப்ரெஷ் மில்க் டீ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரே ஒரு திரம் தான். இது பாருங்கள், செவந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த கண்டிஷனில் வரும்போது இல்லை ஒரு 15 கிராம் மிளகாய் தூளை சேர்க்குறேன் ஆயிலில். உங்களுக்கு கணக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு கணக்கு வரும். உடனே இஞ்சி ஒரு 100 கிராம், பூண்டு ஒரு 50 கிராம் சேர்த்து ஒரு சுற்று கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம் அடுப்பை. இப்போ அடுத்தது மல்லிக்கு போய்டும். நான் வந்து கை அளவு சொல்கிறேன், அது பாருங்கள், ஒரு 5 விரலில் அடங்குற மாதிரி கொத்தமல்லி சேர்க்குறோம். கொத்தமல்லியிலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரும். அது வந்து ஆயிலில் போட்டு நம்ம தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து 1 கிலோ 2 கிலோ செய்யும்போது ஏதோ செஞ்சுக்கலாம். பெருசாக கமர்ஷியலாக கல்யாணத்தில் செய்யும்போது அதெல்லாம் கிடையாது. எல்லா மசாலாவும் ஒன்றா வச்சு போட்டு கொண்டு வருவோம். அதே அளவில் புதினா, இதை பாருங்கள், 5 விரலுக்கு அடங்குற மாதிரி புதினா வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ரொம்ப புதினா சேர்க்காதீங்க, சேர்த்திங்கன்னா பச்சை வாடை வரும். புதினாவையும் பரட்டிட்டு
இப்போ ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். தக்காளி 350 கிராம் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப புளிக்குது துபாயில் தக்காளி, அதனால் 300 350 இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஊர் சைடாக இருந்தால் 400 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் தான், அது எதில் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆம்லெட்டில் சேர்ப்போம், எல்லாத்துலேயும் சேர்ப்போம். அதை நான் ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸில் ஒரு 6 பீஸ் வச்சுருக்கேன், சேர்த்துருவோம். 200 கிராம் தயிர் இதையும் ஊற்றிடுவோம். கல்லுப்பு வச்சுருக்கேன், ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து பெரட்டுவோம். கலர் பாருங்கள் எப்படி, இந்த மசாலாவிலேயே நம்ம வந்து இந்த கலரை கொண்டு வந்துடணும். இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு, இவ்வளோ தான். நம்ம இதுக்கு நெய் கொண்டு வரல, வேறு எதுவும் அரைச்ச மசாலா அது இதுன்னு எதுவுமே போடல, இதுவே போதும் ஃப்ளேவருக்கு. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே பிரியாணி இப்படி தான் செய்கிறாங்க, நானும் இப்படி தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். நம்ம சேனலில் இருக்கிற பிரியாணி எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மசாலா சூடானோடனே நம்ம என்ன பண்ணலாம், நாட்டுக்கோழியை போட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். பார்த்தீங்க மசாலா நல்லா கொதிக்குது, ரொம்ப நேரம்லாம் விடலை. இது ஜஸ்ட்னா ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு கொதிச்சிரும். நான் ஆல்ரெடி வெங்காயம் ஆயிலெலாம் சூடாக தானே இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கோழியை சேர்ப்போம். இந்த கோழியோட கலரே பார்த்தீங்களா எப்படி இருக்குது, இது பாருங்கள் ஃபேட்டு, லெக் பீஸ்லாம் பாருங்கள். இப்போ இந்த 1.5 கிலோ நாட்டுக்கோழியை போட்டு நல்லா பெரட்டுவோம். அவ்வளோதான், இப்போ 4 சுத்து இதை போட்டு நல்லா அதில் கிண்டணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு வாசனை போகும், அது போகும். அதெல்லாம் கிடையாது, ஏன்னா அரை மணி நேரம் இது வேக போகுது. இப்போ நம்ம 1 லிட்டரு தண்ணியை சேர்த்துக்கலாம். அழகாக சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நல்லா இப்படி பெரட்டி விட்டு தட்டை மூடி விட்டுட்டோம். ஃபாஸ்ட்டாக வச்சிடணும். ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இப்போ போட்ட தண்ணி நல்லா கொதிக்கும். மசாலா லோ ஃப்ளேம் வச்சு அரை மணி நேரம் இது பேச்சுக்கே போகக்கூடாது, நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் நான் விட்டேன். ½ அன் ஹவர் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இன்னும் லைட்டாக வேக வேண்டியது இருந்தது. இப்போ 10 நிமிஷம் விட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தட்டு திறக்கும் போது நான் இப்படி வலித்தேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ நேரம் வெந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய இதில் ஆவி இருக்கும், உள்ளே வந்து ஹீட்டாக இருக்கும். நம்ம இந்த தட்டை பிடிச்சி இப்படி திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆவி வந்து இந்த கையிலலாம் அடித்து எரிஞ்சிரும். இது வந்து நான் அனுபவப்பட்டிருக்கேன், ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி, சுத்தமாக ஆயில் இருக்குது, இதை நகட்டிட்டு இப்படி லைட்டாக இந்த மசாலா புளிக்குது. நம்ம வந்து லெமன் போட்டு தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா தயிர்லேயும் நம்ம தக்காளியிலையும் புளிப்பு வந்துடும். அப்படி புளிப்பு இல்லைன்னா ஒரு ½ லெமன் போட்டுக்கலாம் 1 கிலோ பிரியாணிக்கு, ரைட். உப்பு வந்து தொண்டைக்கு லேசாக உரைக்கிற மாதிரி இருக்கணும், கரெக்டாக இருக்குது. காரமாக நம்ம போட்டது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த மசாலாவை மூடிட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு அடுப்பு இருக்கிறவங்க இப்படி தான் யூஸ் பண்ணணும். 2 அடுப்பு இருந்ததுன்னா, இந்த 2 பர்னர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று மசாலா அதிலேயே லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டு ஒன்றில் சுடு தண்ணி பண்ணி அப்படியே வடித்து அப்படியே பக்கத்தில் போட்டுடலாம். என்கிட்ட ஒரு அடுப்பு தான் இருக்குது. தண்ணியை ஏற்றிட்டோம். பாத்திரத்தோட சைஸை பற்றியும் நான் பேசணும். இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் 1 கிலோ பிரியாணி. அதில் கரெக்டாக 1.5 கிலோ கறி போட்டு தம்மானா சட்டி ஃபுல்லாக வரும் பிரியாணி. உலைக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர், அதே சேம் 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும். எங்கிட்ட பெருசாக இருக்கிறதுனால நான் ஏற்றிருக்கேன். இதில் வந்து 3 லிட்டர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். அடுப்பை வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ இதில் கல்லுப்பு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போக்குறேன். நீங்கள் வந்து சால்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்ட கையோட நம்ம அரிசியை வந்து வடித்து எடுத்துட்டோம். அரிசியை அப்படியே டைரெக்டாக இதில் சேர்ப்போம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். ஏன்னா வடித்த தண்ணி நம்மளுக்கு வேணும், மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கொட்டிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா கிண்டி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரைஞ்சிட்ருக்கோம். ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா, உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு நல்லா என்னடா இது உப்பு கரிக்குதே, அந்த கடல் தண்ணியோட கொஞ்சம் கம்மி அப்படி இருந்தால் தான் பிரியாணியில் டேஸ்ட் வரும். அரிசியோட பதம் இப்படி எடுத்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா ½ பாயில் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா ரைஸை வடிச்சிடணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. ரைஸ் வந்து ரொம்ப பாயில் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து குழஞ்சிடும். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வடித்து எடுத்துப்போம். அப்படியே அந்த ஹை ஃப்ளேமில் நம்ம மூவ் பண்ணுறோம். இந்த மசாலா எடுத்து வைக்கிறோம். ஏன்னா இது உடனே கொதிக்கணும். பாருங்கள், ஜஸ்ட்
ஒரு நிமிஷம் கூட ஆகலை, ஏன்னா நம்ம மசாலா ஆல்ரெடி சூடாக இருந்தது தான் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். ஒன்று கொடுத்துப்போம். இந்த மசாலா வந்து எல்லா சைடும் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இருந்தது இல்லையா, ஸ்ப்ரிட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுட்டு, ரைஸும் சூடு, மசாலாவும் கொதிக்குது. மசாலா வந்து ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, நான் கொஞ்சம் லோ ஃப்ளேம் பண்ணுறேன், வெறும் பபுள்ஸ் தான் வரணும். சரியா? இப்போ இந்த ரைஸை நம்ம கரெக்டாக சென்டரில் போடுவோம். சென்டரில் ஏன் போட சொன்னேன்னா, நம்ம சென்டரில் ரைஸ் போடும்போது கறி என்ன ஆகும்னா நாலா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி போகும். அப்போ நம்ம ஒரு சைடில் இருந்தே எடுத்துக்கிட்டு வரலாம். நம்ம இந்த ஓரமாக ரைஸ் போட்டோம்னா கறி எல்லாம் ஒரு சைடாக போயிடும். அப்போ நம்ம பிரியாணி தம் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது பார்த்தா கறி கிடைக்காது. அங்கேருந்து எடு இங்கேருந்து எடுன்னு குத்தி 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 ரைஸ் எல்லாத்தையும் குழச்சிரும், சாப்பாடும் ஆறி போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து லெவல் பண்ணணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணி விடணும். கரண்டி கீழே வரைக்கும் கொண்டு போகக்கூடாது, சும்மா இந்த மசாலாவில் முழுகணும் ரைஸ். இதில் ரைஸுக்கும் மசாலாவுக்கும் லெவலாக இருக்கணும். கொஞ்சம் உள்ளே இருக்குது மசாலா, வடித்த தண்ணி எடுத்து இதை பாருங்கள் இந்த மாதிரி ஓரமாக சுற்றி இப்படி போடணும். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா லெவலாக. தட்டு மூடுறோம். இன்கேஸ் தட்டில் கேப் இருந்தால் ஏதாவது வெயிட் வைக்கலாம். கேப் இல்லை அப்படின்னா வெயிட் வைக்க தேவையில்லை. இந்த தட்டே வந்து கரெக்டாக இருக்குது. மறுபடியும் ஃப்ளேம் வந்து ஹைக்கு கொண்டு வரேன். ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு 15 to 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும் தம் டைம். இது பாருங்கள், சைடில் இருந்து புகை வருது பாருங்கள். நம்ம இதை என்ன பண்ணுவோன்னா மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வந்துடுவோம். சில பேர் 1/2 கிலோ பிரியாணி செய்வீங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் நம்ம என்ன அடுப்பு வச்சுருக்கோமோ 2 பர்னர் இருக்கும். அதில் சின்ன பர்னர் தான் செய்யணும். 1/2 கிலோ 3/4 கிலோ செய்கிறாங்க. 1 கிலோன்னா பெரிய பர்னரில் செய்யணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 15 to 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்லோவாக வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டோம். இதை ஒரேடியாக வலிச்சு இப்படி விட்டுருணும் தண்ணி. பிரியாணி ரெடி. தம் எடுத்துருவோம். இப்படி போட்டு அப்படி திருப்பி அப்படி விடணும். எப்படி இருக்குது பாருங்கள், சேமியா மாதிரி. சும்மா கொஞ்சோண்டு இந்த மேலே இருக்கிற சாப்பாடை உள்ளே அனுப்பணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ கரண்டி வந்து இந்த மாதிரி ஓரமாக விட்டு பார்க்கணும் உள்ள தண்ணி மசாலா இருக்கான்னு. இல்லைன்னா அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் ஈரமாக இருக்குது, உள்ள மசாலா இருக்குது, நம்ம என்ன பண்ணோன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் தட்டை மூடிட்டு அதே லோ ஃப்ளேம்லேயே விட்டால் அப்சர்வ் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிருவோம். இதை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணுவோம். பிரியாணி செஞ்ச உடனே நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுட்டோன்னா அந்த ஹீட்லேயே என்ன ஆகும்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற சாப்பாடெலாம் சாஃப்டாகும். அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு, ஓப்பன் பண்ணுறோம். மறுபடியும் இதே மாதிரி தான் தண்ணி வரும், கொட்டிடணும். யுஏஇயில் வந்து நம்ம 4 ரெஸ்டாரண்ட்லேயும் புதுசாக லான்ச் பண்ணுறதுனால நாட்டுக்கோழி பிரியாணி நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு தான். அப்படியே இலையில் மொத்தமாக போட்டு எல்லாம் ஒரு வாய் சாப்பிட்டோம். ஓகேவா, பக்காவா? லைக் கண்டெய்னரில் இல்லை காரேவா. வாங்கப்பா வாங்கப்பா, எல்லோரும் எப்படி டேஸ்ட் பண்ணுவாங்க. வாங்க வாங்க வாங்க, கறி பிச்சு காமிப்போம். இது பாருங்க, ஆஹா. இப்போ இந்த 1 கிலோ பிரியாணியில் பந்தி போட்டு சாப்பிட்ணுன்னா 7 பேர் வயிறார சாப்பிட்லாம். 6 to 7 பேர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து சாப்பிட்றவங்க ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடுங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மலேசியா ரெஸ்டாரண்ட்டில் டெய்லி கிடைக்குது. டர்க்கி பிரியாணியும் கிடைக்குது அங்கே டெய்லி. அப்புறம் வந்து திண்டுக்கல் மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி. நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட், ஷார்ஜா, அபுதாபி, ராசல் கைமாவில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி உண்டு, திண்டுக்கல் பிரியாணி உண்டு. இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா நாட்டிலையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எல்லா கண்ட்ரியோட காண்டாக்ட் நம்பரும் போட்டுருவோம். சென்னையோட காண்டாக்ட் நம்பரும் போட்டுருவோம். அங்கேயும் நிறைய மேரேஜ் செஞ்சு கொடுக்குறோம். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.